الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டுமாக. இறை சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிச்சுகொண்டு வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள், மேலும் நம் அனைவர்கள் மீதும் என் இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவனை அதிகம் வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கின்றான். மேலும் இந்த முழு ரமலானையும் அவ்வாறே கணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய, நாம் அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் கூலியை அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். ஒரு தொழுகிறோம் அப்படின்னா தொழுகைக்கு எத்தனை நன்மை அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான். தான தர்மங்கள் நாம் கொடுக்கிறோம், அதற்கு எவ்வளவு கூலி என்பதாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கான நன்மையை, அதற்கான கூலியை அல்லாஹ் நிர்ணயம் செய்து விடுகிறான். அவ்வாறு தான் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு மனிதர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் அது மட்டும் சொன்னார், உட்கார்ந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த மனிதர் 10 நன்மைகளை பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது ஒருத்தர் வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், இது வரைக்கும் தான் சொன்னார், ஃபுல்லாக சொல்கிறார். இந்த நபரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இம்மனிதர் 20 நன்மைகளை பெற்றுவிட்டார். மூன்றாவதாக ஒரு நபர் இருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, முழு சலாமை கூறுகிறார். இந்த மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இம்மனிதர் 30 நன்மைகளை பெற்றுவிட்டார். இவ்வாறு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மையை நிர்ணயம் செய்கிறான். அந்த நன்மையை நிர்ணயம் செய்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். ஒருத்தர் தனியாக தொழுகிறார், ஒருத்தர் ஜமாத்தாக தொழுகிறார்னா நன்மைகள் வேறுபடுகிறது. எல்லாரும் தராவி தொழுகிறோம், எல்லாரும் ஒரே இமாமுக்கு முன்னாடி தான் தொழுகிறோம், எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி நன்மை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஒருத்தர் எப்படி தொழுவார், அவருடைய சிந்தனை முழுவதும் அல்லாஹ் என்ன பார்க்கறான்ற அந்த சிந்தனையை மட்டும் தான் தொழுவார். இன்னொருத்தர் தொழுகிறாரு, என்ன தொழுகிறாரு, ஐயோ நம்ம சீக்கிரமாக கடையை கூட்டிகிட்டு வந்துட்டோமே, கொஞ்ச நேரம் இருந்தால் இன்னும் வியாபாரம் ஆகிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு திருவாரு. இந்த 2 பேருக்கு அல்லாஹ் ஒரே மாதிரி சொல்லி கொடுப்பானா? இல்லை. நன்மைகள் கிடைக்கும், ஆனால் ஏற்றத்தாழ்வுகளோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மைகளை கொடுக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு நன்மை, ஒரு அமலுக்கு மட்டும், ஒரு இபாதத்துக்கு மட்டும் அல்லாஹ் கணக்கு பார்க்காமல் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் இந்த நோன்புக்கு தான் அல்லாஹ் அவ்வாறு நன்மை கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆதமினுடைய ஒவ்வொரு மனிதருக்கும் லஹு, மனிதருக்கான கூலியை அல்லாஹ் நிர்ணயம் செய்து விடுகிறான். இல்ல சியாம், ஆனால் ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறான் என்றால் அந்த நோன்புக்கு அல்லாஹ் நன்மையை நிர்ணயம் செய்வதில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஒரு மனுஷன் நோன்பு வைக்கிறான்னா யாருக்காக வைக்கின்றான்? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் வைக்கின்றான். இந்த உலகத்தில் பிறர் பார்க்க வேண்டும் என்று நம்ம எவ்வளோ அமல் செய்யலாம், சதக்கா கொடுக்கலாம், தானதர்மங்கள் செய்யலாம், தொழுகலாம். எப்படி தொழுகலாம்? இவரை பார்த்து இவர் விவாதத்தான ஆளு அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம தொழுகலாம், வாய்ப்பு இருக்கிறது. நாம சதக்காக்கள் கொடுக்கிறோம், தானதர்மங்கள் கொடுக்கிறோம், நாம பெரிய ஒரு கொடையாளி அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்றதுக்காக நாம கொடுக்கலாம். அனைத்திலும் அந்த பிறர் பார்க்க வேண்டும் என்ற அந்த முகஸ்துதி என்பது இருக்கலாம். ஆனால் நோன்பிற்கு மட்டும் அந்த முகஸ்துதி என்பது கிடையவே கிடையாது. அவன் சாப்பிடாம இருக்கும், தண்ணி குடிக்காம இருக்கும், பிறகு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கும் இல்லை, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
இங்கே யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, அல்லாஹ் என்ன பார்க்குறான். அதனால நான் என்ன பண்ணுறது இல்லை, எதையுமே சாப்பிட்றது இல்லை, எதையுமே குடிக்கிறது இல்லை அப்படின்ற அந்த இரையச்சம் பார்க்கவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்க்கிறான். அந்த பரிசுத்தமான அந்த அமலை அல்லாஹ் ஜல்ல இப்படி கூறுகிறான், இதற்கான அமல் நானாகவே ஆகின்றேன். இதுக்கு வேற மலக்குகள்லாம் என்ன பண்ணிடுறாங்களா, நீங்க கொஞ்சம் ஒதுக்கிக்கங்க, இதுக்கு நானே கொண்டு கொடுத்துருக்கேன். அந்த நோன்பு, அவன் வைக்கக்கூடிய அந்த நோன்பு அதை எனக்காக வைக்கின்றான். எனவே அதற்கான கூலியை நானே டைரக்டா வந்து கொடுப்பேன். மேலும் நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய நேரத்தில் இந்த நோன்பு என்பது கேடயம், பாவத்தை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்குகிறது. அல்லாஹ் ஜல்ல அவ்வளவு ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதத்தை கொடுக்கிறார். ஒருத்தர் பாவம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ரமலான் வந்துருச்சு, அவர் எப்படி ஆயிடுறாரு, கொஞ்சம் இபாதத்சாலியாக தொழுவ ஆரம்பிச்சிடுறாரு, நோன்பு வைக்க ஆரம்பிச்சிடுறாரு, தர்மங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அவரை மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் ஜல்ல இந்த பூமியில் ஒரு அமலின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் அது நிச்சயம் இந்த நோன்பு தான். எனவே இந்த நோன்பை நோக்கக்கூடிய நாம் எப்படி நோக்க வேண்டும்? சாப்பிடாம குடிக்காம இருந்தா போதுமா? இல்ல, நீங்க நோன்பு வைக்கணும். அதே நேரத்துல வீண் பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் நோக்கிறார் என்றால் அவர் என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தைகளை, கெட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம நாவை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம தவிர்த்து விட்டுட்டோம். இந்த நோன்பு நம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிறது, கட்டுக்கோப்பில் வைத்துகிறது. அதிகமா பேச முடியாது, மௌனமாகவே இருக்கணும். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம சண்டைக்கு வராரு, ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒருத்தர் வேணும்னே சண்டைக்கு வராரு, நாம சண்டைக்கு போல, ஒருத்தர் வேணும்னே மட்டும் சண்டைக்கு வராரு, அவர் திட்டுறாரு, அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன் பாய், எல்லாருக்காக தவிர்த்து கொடுங்க. என்ன சொல்லணுமா? நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த சண்டையிலிருந்து விலகி கொண்டு இருப்பதாக மேல்நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நோன்பு என்பது நம்முடைய அனைத்து விஷயங்களையும் ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வருகிறது. பேசணும்னா ரொம்ப பேசக்கூடாது, கம்மியா பேசணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது, கம்மியா சாப்பிடணும், அதிகமா பாவங்களை ஈடுபடக்கூடாது, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளணும். இப்படி கட்டுக்கோப்பில் கொண்டு வரக்கூடிய இந்த நோன்பு இதையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தை நமக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. மேல்நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இதா காம அஹதுஹும் இலஸ்ஸலா, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் விளையாட வேண்டாம். நீங்க தொழுகையில் எப்படி விளையாட முடியும்? தொழுகையில எப்படி விளையாட முடியும்? அந்த காலத்துல இந்த மாதிரி டைல்ஸ், இந்த மாதிரி ஃபேன் அப்படிலாம் கிடையாது. எப்படி தரம் மண்ணு தரலாம் இருக்கும். அப்ப மண்ணு தரையில தொழுவக்கூடிய நேரத்துல நெத்தியில் என்ன பண்ணும்? மண்ணு ஒட்டும். இதெல்லாம் தட்டிக்கிட்டு இதெல்லாம் மாறிய விளையாட்டு அப்படி இருப்பாங்க. அப்ப அந்த மக்களை பார்க்கிறவங்க நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் தொழுகையில் விளையாட வேண்டாம். ஃபஇன்ன ரஹ்மத துவாஜிரும், ஏனென்று சொன்னால் நீங்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை உங்களின் மீது கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் இவ்வாறாக விளையாடக்கூடிய நேரத்தில் சும்மா தொப்பி போடாம, தொப்பி போட்டா கூட பரவாயில்ல, தொப்பி போடாம நிற்கும் போது என்ன பண்ணும்? கை மேல போகும், நிறைய சொல்லியும், காடி எது பண்ணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ தொழுகையில் அதெல்லாம் பண்றோம். எந்த அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள் என்றால், தொழுகையில் நாம ஒரு செயலை அதிகமா செய்யறோம். ஒரு செயலை அதிகமா செய்யறோம். ஒரு செயல் அப்படின்னா என்னது? சும்மா என்ன பண்றோம்? தாடியை சொல்லிடுறோம், இப்படி சட்டை இப்படி போடுறோம். இதே நம்ம திரும்ப செய்யக்கூடிய நேரத்துல ஒரு கட்டத்தில் நம்முடைய தொழுகையே பிரசாதம் ஆகுகிறது. அது ஒரு செயலாக மாறக்கூடிய நேரத்தில் தொழுகையில் அந்த தொழுகையை அந்த செயல் பசாதாக்கி விடுகிறது, இல்லாமல் ஆக்கி விடுகிறது. எனவே நீங்கள் தொழுகையில் விளையாட்டுத்தனத்தை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் உங்களின் மீது வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல்தான் இந்த ரமலானுடைய மாதமும். இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் நமக்கு அருளக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை, முழு ரஹ்மத்தை இந்த உலகத்தின் மீது மிகவேகமாக செலுத்தக்கூடிய மாதம். அந்த மாதத்துல நாம பொதுபோக்காக பாவங்களில் ஈடுபட்டு அந்த சிறப்பு அம்சங்களை அடையாதவர்களாக நாம் ஆயிடக்கூடாது. சிக்னல் வருது, ஃபோன் பேசுகிறோம், உள்ள இருக்கோம், சிக்னல் கிடைக்கல, எங்கே போகணும்? ரூமை விட்டு வெளியே போகும்.
அங்கதான் என்ன பண்ணுவோம், சிக்னல் கிடைக்கும். ரூமுக்குள்ளேயே இருந்துட்டு சிக்னல் வேணும்னா வருமா? சிக்னல் இருக்கிற இடத்துக்கு நாம போகணும். சிக்னல் இருக்கிற இடத்துக்கு நாம போகணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சிக்னல் கிடைக்கும். சிக்னல் இருக்கிற இடத்துக்கே போகாம ரூமுக்குள்ளேயே இருந்து எனக்கு ஃபோன் வரணும் அப்படின்னா வருமா? வராது. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்க இருக்குகிறதோ அங்கு நாம செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும்னா வந்துடாது. என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பயபக்தியோடு இருக்க வேண்டும். தராவீகளை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறாக செய்யக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை இந்த உம்மத்தின் மீது பொழிகின்றான். அல்லாஹ் தஆலா 35வது சூராவினுடைய 5வது திருவசனத்தில் அல்லாஹ் கூறுவான், சும்மா அவுரஸ்னல் கிதாப் அல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா. நம்முடைய அடியார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் எல்லாம் 3 கேட்டகரியாக பிரிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? 3 கேட்டகரியாக பிரிக்கிறான். அதில் முதலாம் நபர் வாலிமுல் நஃப்ஸி. அதில் ஒரு கேட்டகரி உள்ளவர் பாவம் மட்டுமே செஞ்சுட்டு இருப்பார். தொழுகைன்னா என்னன்னு தெரியாது, நோம்புனா என்னன்னு தெரியாது, முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை பாவங்களில் மட்டுமே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நபர். இரண்டாவது நபரை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இரண்டாவது கேட்டகரி உள்ள நபர் நடுத்தரமானவர். பாவம் மட்டுமே செய்வார்னா இல்லை, பாவமும் அவங்க செஞ்சுக்குவாரு, நன்மையும் செய்வார். நடுத்தரத்தில் உள்ளவர் பாவமும் செய்வார், நன்மையும் செய்வார். நடுநிலையானவர்கள். அடுத்ததாக மூன்றாவது நபரை குறித்து சொல்ல அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்தில் அதிகமாக நன்மைகளை மட்டுமே செய்வார். அப்பப்போ பாவம் வரும், ஆனால் என்ன ஆயிரும்? நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். நாம் பாவம் செய்யறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே யார் சிறந்தவர்கள்? தௌபா செய்யக்கூடியவர்கள். இப்போ பாவமே இல்லாதவங்க இல்லை, பாவம் இருக்கும். எப்போ அந்த பாவம் போகும் அப்படின்னா நாம் எப்போ நன்மையை அதிகமாக செய்கின்றோமோ, பாவத்தை விட நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பாவம் அந்த நன்மைகளின் காரணமாக இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இந்த 3 கேட்டகரியாக அல்லாஹ் மனிதர்களை பிரித்துகின்றான். அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானையும் 3 கேட்டகரியாக 3 நபர்களுக்கு உரித்தானவர்களாக இந்த ரமலானை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவ்வளவு ரஹ்மத்தும், இந்த முதல் 10 என்பது ரஹ்மத்துக்குரிய 10. இந்த முதல் 10 என்பது ரமலானுடைய முதல் ஆரம்ப 10 என்பது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்துக்குண்டான 10. அதனால இப்படி கேட்கக்கூடாது, ரஹ்மத்தை மட்டும் கேட்கணும் போல மக்ஃபிரத்தை கேட்கக்கூடாது. அல்லாஹ் ரஹ்மனா ரஹ்மத்தியா ரஹ்மர் ரஹீம் இது மட்டும் கேட்கணுமா? இல்லை, இதையும் கேட்கணும், மக்ஃபிரத்தையும் கேட்கணும். ரஹ்மத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த முதல் 10 நாட்களில் கேட்க வேண்டும். இரண்டாவது 10 வௌசதுஹு மக்ஃபிரா, நடு 20வது அந்த நாளில் அல்லாஹ் அதிகமாக மக்ஃபிரத் தேடணும். மூன்றாவது 10 வாஹிருஹு இதுக்கும் நாள், நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3ம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 3 கேட்டகரியிலே வந்துருக்கு. அல்லாஹ் மனிதர்களை 3 விதமாக பிரிச்சான் இல்லையா? ஒருத்தன் பாவம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தன் பாவமும் செய்வான், நன்மையும் செய்வான், நடுத்தரமானவன், மூணாவது நன்மை அதிகமாக செய்வான். இந்த 3 நபர்களுக்கு உரித்தான ரமலானாக அல்லாஹ் இதை ஆக்கியிருக்கின்றான். முதலாம் நபர் ரஹ்மத்துக்கு உண்டானவர்கள். ரஹ்மத்து யாருக்கு வேணும்? அதிகமாக யார் அமல் செய்கிறார்களோ, நன்மைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் என்பது உரித்தானது. அவன் பாவம் மன்னிப்பு கேட்கணுமா? தேவையில்லாம ரஹ்மத்து கேட்டாலே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அனைத்தையும் கொடுத்து விடுவான். இரண்டாவதாக வாலிமுல் நஃப்ஸி, பாவத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ ரமலான் ஒரு அருட்கொடை பாருங்க. அந்த பாவம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கும் இஸ்லாம் என்ன ஒரு சான்ஸ் கொடுக்குது, ஒரு வாய்ப்பு கொடுக்குது, நீனும் திரும்பி வரலாம். வாலிமுல் நஃப்ஸி, பாவம் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இதுக்கும் என்னன்னா கடைசி 10 சொல்றாங்க, நரகத்திலிருந்து மனிதனுக்கு அந்த விடுதலை கொடுக்கிறார்.
ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு நடுத்தரமான ஒரு இருக்கார் இல்லையா, பாவமும் செய்வார் நன்மையும் செய்வார், அவர் மகுஃபிரத்துக்கு உண்டானவர்கள் என்பதாக நபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நபர்களுக்கு உரித்தான ரமலானாக இந்த ரமலானை ஆக்கியிருக்கின்றான். ஒருத்தர் ரமலான் அடைகிறாருன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடையாது, இந்த உலகத்திலேயே வேற எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 2 நபர், அதுல முதலாம் உள்ள நபர் வந்து போன வருஷத்துலேயே ஒஃபாத் ஆகிட்டார். 2ஆம் நபர் வந்து அவர் ஒஃபாத் ஆனதுக்கு 1 வருஷம் கழிச்சு இவர் ஒஃபாத் ஆவார். இப்ப சொல்லிட்டு அந்த முதலாம் நபர் இருக்காங்க இல்லையா, இவர் வந்து ரொம்ப அமல் செய்வார், இவர் வந்து ரொம்ப அமல் செய்பவர், அதிகமான நஃபில் வணக்கங்களை செய்பவர், அதிகமாக அல்லாஹ்வுடைய பயத்துக்கு உண்டானவர். இவர் மரணிக்கும் போது ஷஹீதாக மரணித்தார். இது முன்னாடி உள்ள நபர். இவர் ஒஃபாத்தான 1 வருஷம் கழிச்சு இன்னொரு ஒரு நபர் ஒஃபாத் ஆகிறார். அவரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் இம்மனிதர் அவ்வளவு பெரிய வணக்கசாலிலாம் இல்லை. வணக்கசாலிலாம் இல்லைன்னா தொழுவ மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. 5 வருடம் தொழுவார், கடமையான பருவத்துக்கு தான் நிறைவேற்றுவார். ஆனால் அதிகப்படியான நபீர்கள் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த 2 நபர்கள் யார் சிறந்தவர்கள்? அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்ல முதலாம் நபர் தான் சிறந்தவங்க. ஏன்னா ஷஹீதுடைய நன்மை பெற்றிருக்காருல்ல, இந்த உலகத்துல ஷஹீதுடைய நன்மையை விட வேற நன்மை இருக்குமா? இல்லை, அப்போ அதுதான் வந்து சிறந்தது. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை 2ஆம் நபர் தான் சிறந்தவர். யாரு? 2ஆம் நபர் தான் சிறந்தவர். ஏன் காரணம் என்ன? ஏன்னா அந்த நபர் வந்து கொஞ்சம் ரமலான கம்மியாக வந்து கிடச்சிது. ஆனால் இந்த நபருக்கு அந்த நபரை காட்டிலும் ரமலான் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருச்சு. அவர் நோன்பு வச்சாரு, அவர் தொழுதாரு. அதனால அந்த நபரை விட இந்த ரமலானை அதிகமாக பெற்ற இந்த நபருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான சிறப்புகளை கொடுக்கின்றார். அப்போ ரமலானை நாம் ஆசைப்படணும். இந்த ரமலான் மட்டும் இல்லை, நிறைய ரமலானை நான் அடையணும் அப்படின்னு ஆசைப்படணும். இன்னும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது இப்படி துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு 100 ரமலான் கொடு. எனக்கு எத்தனை ரமலான் கொடு? 100 ரமலான் கொடு. ஒரு ரமலான் கொடு 1 வருடம். அப்படின்னா எத்தனை வருஷம் அவர் கேட்கிறாரு? 100 வருஷம் நான் மாலை செய். எதுக்காக? புள்ள குட்டிக்காகவா? சம்பாதிக்கிறதுக்காக? எதுவும் கிடையாது. இந்த ரமலானுக்காக மட்டுமே எனக்கு கொடு. ரமலானை அடையணுன்றதுக்காக மட்டுமே 100 வருஷத்துக்கு எனக்கு கொடு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலானுடைய ஒட்டுமொத்த சிறப்பையும் ஒருவன் உள்வாங்கிக் கொள்கிறார், ஒருவன் விளங்கி விட்டார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டுமே என்ற ஆசை கொள்வானாம். அந்த அளவுக்கு ரமலான் நமக்கு சிறப்புகளை உணர்த்துகிறது, அமல் செய்ய தூண்டுகிறது. இவ்வாறாக நாம் ஒவ்வொரு ரமலானையும் அல்லாஹ்வுடைய இபாதத்தை கொண்டு கழிக்க வேண்டும். குறிப்பாக இந்த முழு ரமலானையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பு, முழுமையான நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆஃபியத் வந்து கம்மியாயிடும். ஆஃபியத் எப்போ ரொம்ப இருக்காதுன்னு தெரியாது. அதனால அதிகமாக அல்லாஹ்ட்ட நம்ம என்ன துஆ செய்யணும்னா, முழு நோன்பையும் ஆஃபியத்தோடு நாம் பெறணும். அமல்களை கொண்டு நான் என்ன பண்ணணும்? இந்த நோன்பை அலங்கரிக்கணும் அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். இவ்வாறாக ஒவ்வொரு ரமலானையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.